ஹலோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிசர்வ் பண்ணிட்டு ஒரு சல்யூட். போர்க்கண்ட சிங்கம் யார் கண்டு அஞ்சும். ரிசர்வ் பண்ணிட்டு இன்ஜூரியோட நம்மளாம் நினச்சோம் ரிசர்வ் பண்ணிட்டு வரமாட்டார் அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கும் போது இல்லை, நான் இன்ஜூரியாக இருந்தாலும் என் டீமுக்காக என் நாட்டுக்காக ஆடுவேன் அப்படின்னு இறங்கி வந்தார். கிரவுண்டு ஃபுல்லாக செம வரவேற்பு. நானே எதிர்பார்க்க ரிசர்வ் பண்ணிட்டு விளையாட வருவாருன்னு. ஏன்னா நேற்று இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் ப்ளீடிங்லாம் பார்க்கும்போது ஃப்ராக்சர் ஆகிருக்கு, 6 வாரம் ரெஸ்ட் எடுக்கணும், இந்த மாதிரி பெரிய சொன்னாங்க. இருந்தாலும் ரிசர்வ் பண்ணிட்டு வந்து நான் ஆடு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்தார். வந்து சும்மா வந்தோடனே அவுட் ஆகி போகாமல் 17 ரன் அடித்து ஹாஃப் செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணி ஆர்ச்சர் ஒரு 6 அடித்தார். அது மட்டும் இல்லாமல் ஆர்ச்சர் ஒரு அவுட் ஆனார். அதிரடியான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி 54 ரன் ஸ்டாண்டர்ட் டெலிவர் பண்ணியிருக்காரு. ரிசர்வ் பண்ணிட்டால நடக்கிறதே கஷ்டப்பட்டார். இருந்தாலும் அந்த சிங்கிளை ஏன் விடணும் அப்படின்னு ஒரு 5 சிங்கிள் ஓடிப்பார். அதுக்கு பாராட்ட தெரிவிக்கணும். அப்புறம் 6 ஸ்மாஷ் பண்ணார், 4 ஸ்மாஷ் பண்ணி 50 போட்டார். இந்த இன்ஜுரியில் விளையாட வந்து பெரிய விஷயங்க. நம்ம யாருமே எதிர்பார்க்கல பண்ணிட்டு வந்து இப்படி விளையாட வருவாருன்னு. ஏன்னா ரிஸ்க்குங்க. சப்போஸ் பட்ட காலையில் திருப்பி பட்டுச்சுன்னா, பட்ட அந்த இடத்துலையே பட்டுச்சுன்னா பெயின் வந்து ஓவராயிரும், ஃப்ராக்சர் ரொம்ப அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஆனாலும் ரிஸ்க் எடுத்து வந்தார். ரிசர்வ் பண்ணிட்டு வாழ்க்கையில் வந்து அவர் பவுன்ஸ் பேக் ஒரு முறை பண்ணிட்டு தான் இருக்காரு. அந்த மேஜர் ஆக்சிடென்ட் அப்புறம் பவுன்ஸ் பேக் பண்ணி இப்படி நம்பர் 1 கிரிக்கெட்டராக வந்து நிற்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம். ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ரீபில்ட் பண்ணி வரதெல்லாம் பெரிய விஷயம். அதையும் சக்சீட் பண்ணார். இப்போ இன்ஜுரியாக இருந்தாலும் நான் நாட்டுக்காக விளையாட வருவேன் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே கையில் ஒரு இன்ஜுரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போ காலில். இப்போ 5th டெஸ்ட் விளையாட மாட்டார், அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் 4th டெஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ் விளையாடுறது பொறுத்து தான் பார்க்கணும். ரிசர்வ் பண்ணிட்டு அவரோட இந்த ஒரு செயல் மக்கள் மத்தியிலே இருக்கட்டும், ரசிகர்கள் மத்தியில இருக்கட்டும் வரவேற்பை பெற்று வருது. நீங்கள் சொல்லுங்கள், ரிசர்வ் பண்ணிட்டு காயம் இருந்தாலும் இந்தியன் டீமுக்காக நாட்டுக்காக பேட்டிங் ஆட வந்தார். அதுவும் காயத்தோட நடக்கக்கூட முடியாத சமயத்தில் பேட்டிங் ஆடி ஸ்மாஷ் பண்ணி ஒரு 17 ரன் கூடுதலான ஒரு ரன்னையும் அடித்து கொடுத்தாரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் கதை இன்னும் முடியலை, தொடருது பாரு, என்னைக்கும் விடா முயற்சி. இந்த லைனுக்கு ஏற்றவர் ரிசர்வ் பண்ணிட்டு தாங்க.